நடனவாடி நடமிடும் நாட்டிய கலையங்கள் நாயகன் நாளில் கூட்டிய கலையல்லவா. இந்த வேலைதானா? நம்ம ஊர்ல நடக்கிற திருவிழாவுக்கு பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் ஜனங்க வந்து கூடி இருக்காங்க. நாம உள்ளூர்லயே இருந்துகிட்டு போகாம இருக்கலாமா? வாங்க போயிட்டு வரலாம். செய்யற தொழிலே தெய்வம்னு நம்புறவங்களுக்கு கோயில்ல போய்தான் சாமி கும்பிடணும்ங்கிறது இல்ல. தன் வேலையிலும் கடமையிலும் அக்கறை இல்லாம வழிபாடு பூஜைன்னு சொல்லி பொன்னான நேரத்தை வீணாக்கலாமா? அத அந்த கடவுளே விரும்ப மாட்டார். நல்லா இருக்கு நீங்க பேசுறது. அப்ப சாமி கும்பிடுறவங்க எல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்களா? இன்னைக்காவது நீங்க மறுக்காம என் கூட வந்துதான் ஆகணும். நீலா, நீ வேணும்னா போயிட்டு வா. நாளைக்கு மறுநாள் சந்தை. எனக்கு ஏகப்பட்ட வேலை பாக்கி இருக்கு. அக்கா அக்கா அக்கா, நீங்க இன்னும் கோயிலுக்கு போகலையா? போகணும். ஆமா, நீ போகலையாம்மா? அம்மா கூட்டம் அதிகமா இருக்குடி, நீ வீட்டுல இருந்து சொல்லிட்டு போயிட்டா. நீ இன்னும் போகலைன்னா உங்க கூட போகலான்னு வந்தேன். என்னையும் அழைச்சிட்டு போறீங்களா அக்கா? மாமாவை கேளு. மாமா இல்ல சரஸ்வதி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. எல்லாம் வேலை இருக்கு. உங்களுக்கு மட்டும்தானா? கோவில்ல கரகாட்டம், கதிர் கச்சேரி எல்லாம் இருக்கான். சாமி ஊர்வலம் போகும்போது பூவா வான வேடிக்கைலாம் நடக்குமா? ஒரே வேடிக்கையா இருக்கும். வாங்க மாமா. நீலா, பாத்தியா? பக்தி தேடி முக்தி தேடி கோயிலுக்கு போறவங்களை விட இந்த மாதிரி வேடிக்கை பார்க்க போறவங்க தான் அதிகம். சரி, சரஸ்வதிக்காக நானும் வர்றேன். வேடிக்கை பார்த்துட்டு வருவோம். கூட்டத்துல குழந்தை காணாம போயிடுச்சுனா நீயா பெத்து கொடுப்ப? குழந்தைய நாங்க கூட்டிட்டு வந்திருக்கிறப்போ பத்திரமா பாத்துக்காம விட்டுடுவோமா? சரி சரி போடி. அவாவா யார் யாரோட சேரணுமோ அவாவோட தான் சேரணும். ஆத்துக்குவா உனக்கு பேசிக்கிறேன். நீலா, இந்த சின்ன விஷயத்துக்கு இந்த அம்மா ஏன் இப்படி கோவப்படுறாங்க? இந்த அம்மாவுக்கு அவங்கள தவிர மத்தவங்க எல்லாம் தாழ்ந்தவங்கன்னு நினைப்பு. இவங்க மனசுல இருக்கக்கூடிய இருள போக்காத ஆண்டவனா நமக்கு முக்தியை கொடுக்க போறான். இத பாருங்க, கோயில் பிரகாரத்துல நின்னுட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க. வாங்க போல. நமச்சிவாயம். அக்காவை பாத்துட்டு வரேன். அம்மா கிட்ட சமாளிச்சுக்கோங்க. ஏண்டா கண்ணு, நேற்று ராத்திரி தானே அடி அடின்னு அடிச்சு கொன்ன அவங்க அம்மா. மறுபடியும் அங்க போற எனக்கு என்ன ஆச்சோன்னு அக்கா கவலைப்படுவாங்க. பாத்துட்டு வந்தேன்னா அவங்களுக்கு நிம்மதி, எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துடும். ஐயோ, மோப்பம் பிடிச்சிட்டாலே. நமச்சிவாயம் நமச்சிவாயம். எங்கடி போற? அத வீட்டுக்கு போறேம்மா. எனக்கு தெரியாடி, போடி உள்ள. அந்த பையன் வீட்டுக்கு போகாத போகாதன்னு எத்தனை தடவை சொல்றது? நான் செய்த பூஜையில உள்ளாலேயே கிட்ட போயிடுது. சரியா, போடி உள்ள. ஏண்டி குழந்தை மேல இப்படி எரிஞ்சு விழற? குழந்தைகளை பக்குவமா வளர்க்கலன்னா அதுக மனசுல பாசத்துக்கு பதிலா வெறுப்பு தான் வளரும். ஆரம்பிச்சுட்டா? எனக்கு தெரியும் குழந்தை எப்படி வளர்க்கணும்னு. நீங்க பேசாம இருங்க. நான் ஏண்டி பேச போறேன் இப்போ? உங்க பேச்சுதான் அம்பலத்துக்கே ஏறி போச்சே. போதும் உங்க பிரச்சாரம். நான் பொல்லாதவன் வாயாடின்னு நீங்களே ஊர் புறம் சொல்வீங்க போல இருக்கே.
நீ வாரி விட. ஆமா, நான் சொல்லித்தான் உன்னை பத்தி இந்த ஊருக்கு தெரியும். நமச்சிவாயம் நமச்சிவாயம். ஐயா வாங்க, ஐயா வாங்க, உட்கார். ஐயா எங்க இருந்து வாரீங்க? நான் பள்ளப்பட்டியில இருந்து வர்றேன். இருக்கட்டும். எங்க ஊர்ல மாரியம்மன் திருவிழா, கூத்து போடணும். என்ன பணம் கேக்குறீங்க? சாப்பாடு போட்டா சாப்பாடு போடாமல? சாப்பாடு முக்கியம். ஏன்டா பாக்குற? நீ அவசரப்படுறத பார்த்தா அவரையே ஐயோ. நீங்க பயப்படாது, எல்லாம் போட்டுருவேன். என்ன பணம் கேக்குறீங்க? நீங்க என்ன தாரீங்க? 25 பணம் தர்றேன். 10 26 28 கொடுங்க. எதுக்காக நான் கேக்குறேன்னா, என்கிட்ட இருக்கிற குழந்தைகள்லாம் இதே மாதிரி, நான் ஒருத்தன் தான் இப்படி. அதனால கூத்து மட்டமா இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. சபை நிறைஞ்சு இருக்கும். சபை நிறையுதோ நிறையலையோ, மேடை நிறைஞ்சிருக்குன்னு சொல்றேன். அப்ப இருந்தாங்க அச்சாரம். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? எல்லாரும் போயிட்டு வரேன். குருவே, இடியாப்ப கடைக்கு போறாவா? உன்னை இடிக்கிறேன். அடிவாங்கியே சாக போற நீ. போறாங்க. என்னடா செஞ்சார வாரா? முருகா, ஏண்டா நேற்றுக்கு சந்தைக்கு வரல? நேற்று மட்டும் இல்ல, இனிமே என்னைக்குமே சந்தைக்கு வர மாட்டேன். அட பாவி, தொழிலை விட்டுவிட்டு சோத்து என்ன பண்ணுவேன்? என்னடா பெரிய தொழில்? இப்ப நான் செய்ய போற தொழில் இருக்கே, அதுல சோறும் கிடைக்கும், இந்த மாதிரி சுகமும் கிடைக்கும். அப்படி என்னடா தொழில்? அப்படி கேளு. உடுங்கடா, வெளியார் வந்துட்டா விழுந்து விழுந்து அமுக்குறாங்க. இங்காரம் கூத்து போட போறேன். கூத்து போடணும்னா ரொம்ப செலவாகுமே. ஆகட்டுமே, என் கையில 300 பணம் இருக்கு. இன்னும் 200 பணம் தான் தேவை. 700 எங்க போவேன்? எங்க போகவா? நம்ம பானக்கடை பரமசிவம் இருக்கிறானே, அந்த பணத்தை நான் தாரேன். என்ன கூட்டு சேர்த்துக்கிறான்னு அலைகிறான். சேர்த்துக்க வேண்டியது. அங்கதான ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? நம்ம மாட்டுக்கார மாடசாமி இல்ல, அந்த பணத்தை நான் தாரேன். என்ன கூட்டு சேர்த்துக்கிறான்னு அலைகிறான். முருகா, என்ன சேர்த்துக்கப்பா. உன் கையில பணம் இருக்கா? பணமா இல்ல, ஆனா காகரி கடை இருக்குது. கடையை வித்துட்டு வந்துருங்க. அதுவும் சரிதான். முருகா, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, அது ரொம்ப நல்லா பாடும். சின்ன பையா, அண்ணனுக்கு ஆப்ப கடையில ஆப்ப வாங்கிட்டு வாடா. கொண்டேரி கிணத்துல தண்ணீர சிங்காரம். உனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்குன்னு இவ்வளவு நாளா நீ சொல்லவே இல்லையே. அதுக்கு ஒரு சந்தர்ப்பமே இல்லையே. வந்துருச்சு. அப்ப அதுக்கும் ஒரு நல்ல வேஷமா? அதுக்குத்தான் நல்ல வேஷமே. அப்ப நான் போயிட்டு நாளைக்கு வர்றேன். மறந்துடாத, கடையை வித்துட்டு பணத்தோட வா. அப்புறம் கையோட தங்கச்சியும் அழைச்சிருக்கலாம். சரி, அழைச்சிட்டு வந்துடுறேன். 200 பணம் கொண்டு வந்துருவான். நம்ம கையில 300 பணம் இருக்குன்னு வீராப்பா சொல்லிவிட்டமே, என்ன செய்யறது? சாரி, இந்த சின்ன பையனை வச்சு ஏதாவது பண்ணிக்குவோம். நீ ஏம்மா இங்க வந்த? எங்க வீட்டுக்கு வந்தா உங்க அம்மா உன்னை அடிக்கிறாங்க இல்ல? நான் இங்க வந்ததே அம்மாக்கு தெரியாதுக்கா. வாமா. இப்பதான் வரீங்களா மாமா? ஆமாம்மா. நீலா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. மாமா, நாளைக்கு கோவில் மண்டபத்துல விசாலாட்சி அம்மையார் கதை சொல்றாங்களா? கண்டிப்பா வரணும். இந்த பாரு, வேலை இல்லாதவங்க கதை சொல்லுவாங்க, பொழுது போகாதவங்க அதை கேட்பாங்க. நாம நம்ம வேலையில தான் அக்கறையா இருக்கணும். இந்த பாருங்க, உங்க குணம் உங்களோட இருக்கட்டும். பிஞ்சு மனசுல கடவுள் நிந்தனையை உண்டாக்காதீங்க. கடமையை செய்யன்னு சொல்றதுக்கு பேரு நிந்தனையா? கடமை, தொழில், வேலை எல்லாம் காசு பணத்துக்கும் சாதாரண வாழ்க்கைக்கும் உள்ளதுதானே. ஆனா மனசுல நிம்மதியும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் வேணும்னா கடவுளை வணங்கித்தான் ஆகணும். நீ சொல்றத பார்த்தா வீட்டுல நிம்மதி இல்லாதவங்க தான் ஆண்டவன் சன்னிதானத்துல அமைதி தேடி அலையணும். என்ன மாமா, நான் கதை கேட்க வர சொன்னா அதுக்கு போய் நீங்க சண்டை போடுறீங்களே. அம்மா தூடுவாங்க. நான் வரட்டுமா? கண்டிப்பா வரணும். அக்கா, போயிட்டு வரேன். நீங்க இப்படி எல்லாம் கடவுளை நிந்திக்கிறதுனாலதான் நமக்கு புத்திர பாக்கியமே இல்லாம இருக்கு. அப்படியா? அந்த சந்தேகமே உனக்கு வேண்டாம். இனிமே நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வர்றேன். என் எண்ணங்கள் உன்னுடைய நம்பிக்கைக்கு ஒரு நாளும் தடையாயிருக்காது. போதுமா? நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. நம்பிக்கை கொண்டு கைதொழுதால் வருவாள், தும்பிக்கையான் என்னும் துணை வருவாள். நம்பிக்கை கொண்டு கைதொழுதால் வருவாள். சிறு தொண்டர் கூட்டத்தில் ஒரு தொண்டர் என வந்த சிறு தொண்டர் கதை பாட அருள் புரிவார், அருள் புரிவார். பரஞ்சோதி சோழ நாட்டை சேர்ந்தவர், சிறந்த பக்தர், ஆண்டவன் அடியார்களுக்கெல்லாம் சேவை செய்தார்.
தொண்டருக்கு விருந்தளித்து திருவடி தான் பணிந்து சேவை செய்தார். வருகின்ற தொண்டருக்கு விருந்தளித்து திருவடி தான் பணிந்து சேவை செய்தார். இறைவனின் பூஜையிலும் அடியவர் பூஜை ஒன்றே, இறைவனின் பூஜையிலும் அடியவர் பூஜை ஒன்றே, அருள்தரும் பூஜை என்று உறுதி கொண்டார். அருள்தரும் பூஜை என்று உறுதி கொண்டார். பரஞ்சோதியார் அடியார்கள் எல்லாம் வருந்தி அழைத்து அவர்கள் விரும்பியதையெல்லாம் தந்து உபசரித்து வந்தார். பரஞ்சோதியை சோதிக்க எண்ணம் கொண்டார் எம்பெருமான். ஏன் சோதிக்க வேண்டும்? பரம்பொருள் லீலையை யார் அறிவார்? அவர் பக்தருக்கு சோதனை தான் தருவார். பரம்பொருள் லீலையை யார் அறிவார்? அவர் பக்தருக்கு சோதனை தான் தருவார். திரு தொண்டர் உள்ளத்தை தேடி வந்தார். அடியவர் போல் மனை நாடி வந்தார். அடியவர் போல் மனை நாடி வந்தார். பரஞ்சோதியார் சிவனடியாரை வணங்கி, ஐயனே, தாங்கள் என் வீட்டிற்கு வந்து திருவது உண்டு இளைப்பாறு செல்ல வேண்டும் என்று வேண்டி நின்றார். சிவனடியார், நான் விரும்பும் உணவை அளிக்க முடியுமானால் வருகிறேன் என்று சொன்னார். தாங்கள் விருப்பம் எதுவோ எதுவானாலும் தப்பாது படைக்கிறேன் என்று உறுதி கூறினார் பரஞ்சோதியார். நான் 6 மாதத்திற்கு ஒரு முறைதான் உண்பது வழக்கம், அதுவும் பிள்ளைக்கறிதான் வேண்டும். உன்னால் படைக்க முடியுமா என்று கேட்க, அப்படியே செய்கிறேன் என்று உறுதி கூறி சென்று தன் மனைவியிடத்திலே இந்த துயர செய்தியை சொல்லுகிறார். பிள்ளைக்கறி சமைத்து அள்ளியிடுங்கள் என்று பெரியவர் கேட்டதற்கு சம்மதித்தேன். நான் சம்மதித்தேன். தாயார் பிடித்திருக்க தந்தை அறுத்தெடுக்கும் சிந்தை செயல்களுக்கும் சம்மதித்தேன். நான் சம்மதித்தேன். அன்னைக்கு ஒரு மகனாய் அங்கம் நிறைந்தவனாய் என்னிடம் கேட்டதற்கு சம்மதித்தேன். நான் சம்மதித்தேன். கண்மணி கொடுக்க தரணியில் யாரும் இல்லை. என் மகனை கொடுக்க சம்மதித்தேன். நான் அவரது மனைவியாரும் மனம் கோணாது தங்கள் மைந்தன் சீராளனை பலியிட்டு விருந்து சமைத்தார். சிவனடியார் விருந்துண்ண அமர்ந்தவுடன் பரஞ்சோதியரை அழைத்து, என் கூட உட்கார்ந்து உணவு உண்ண உன் மைந்தன் சீராளனை அழைப்பாய் என்று சொன்ன உடனே பரஞ்சோதியாரும் அவருடைய மனைவியாரும் அதிர்ச்சி அடைந்து கண்களில் கண்ணீர் மல்க வெளியே வந்து சிவனை வேண்டி பாடுகின்றனர். காவனத்து தேசிகா, கருணை மழை நாயகா, கண்ணீர் வேண்டுகிறேன். வளர்த்த பிள்ளையை நீ எடுத்து போனதில் ஓர் பிள்ளை தேடுகிறேன்.
வார்த்தை இல்லை. வந்து விளையாடவா தந்தையே பிள்ளையா மழலை மொழி பேசவா மலை தேடி ஓடுவா. கண்ணுக்கு நேரத்தில் சீராளன் ஓடி வந்தான். தாயும் தந்தையும் மகனை வாரி அணைத்து முத்தமிட்டு உள்ளே அழைத்துச் செல்கின்றனர். அங்கே கபாலியாக வந்த சிவனடியாரை காணவில்லை. பரஞ்சோதி, அன்பு மிகுந்த உமது பக்தியால் வலிமை மிகுந்த எமது உள்ளத்தையே வென்று விட்டீர். இன்று முதல் நீவி திருத்தொண்டர் என்ற சிறப்பு பெயருடன் நீடூழி வாழ வாழ்த்துகிறோம். பரஞ்சோதி சிறு தொண்டனானார். இந்த கதையினால் நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் என்றால், தொண்டுள்ளம் படைத்தவர்களுக்கு இறைவன் அருள் நிச்சயம் கிடைக்கும். நம பார்வதி பதையே. மெய்யன்பரே, தங்கள் கண்களில் கண்ணீர் வருக காரணம் என்ன? மனதில் வலுவை சுமக்க கூடாது. ஆண்டவனின் நினைவை மாத்திரம்தான் சுமக்க வேண்டும். தாயே, எனக்கு எந்த விதமான மனக்குறைவும் இல்லை. கடவுள் வழிபாட்டை விட செய்யும் தொழிலையே தெய்வமாக கருதி வந்தவன் நான். ஒரே நினைவுடன் கடவுளை வணங்குவதிலேதான் பேரின்பம் கிடைக்கிறது என்பதை இப்போதுதான் நான் தெரிந்து கொண்டேன். தாயே, ஆண்டவனின் அருளை அடைய தாங்கள் தான் எனக்கு ஒரு மார்க்கம் சொல்ல வேண்டும். நானோ ஏழை, தான தர்மங்கள் செய்ய வழி இல்லாதவன், மண்பாண்டம் செய்து பிழைக்கும் குயவன். பொன்னும் பொருளும் அள்ளி தருவோருக்கு மட்டும்தான் ஆண்டவன் அருள் கிடைக்கும் என்பதில்லை. இறைவனை துதித்து பாடுங்கள். பிச்சை எடுக்க ஓடு வாங்க கூட காசில்லாத ஏழைகளுக்கு மண் ஓடு செய்து தானம் செய்யுங்கள். சத்தியத்தை கடைபிடியுங்கள். ஆண்டவன் திருவருள் கிடைக்கும். அப்படியாகட்டும், சென்று வருகிறேன் தாயே. வண்ணங்கரகமணி எங்க முத்து மாரியம், எங்க முத்து மாரியம். வெண்ணங்கரகமணி எங்க முத்து மாரியம்மா. கரகம் எடுத்துட்டு போறா, ஆனா கையில ஏதோ பணம் வச்சுக்கிறான். வெண்ணங்கரகமணி எங்க முத்து மாரியம்மா. பாப்பா சிங்கார உட்காரு. காணுமே பணத்தை மட்டும் தான் நம்பியா? தங்கச்சி வரல? தங்கச்சி கிட்ட பணத்தை கொடுத்தன அது வரலையா? வரலையாப்பா? இதான் உன் தங்கச்சியா? என்னமா அண்ணே, பணத்தை எடுத்துக்கிட்டு வர்ற வழியில யாரும் ஒரு திருட்டு பையன் என் மேல மாட்டி பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டோம். களவாடி பையன், பூரிக்கு பையன், முடிஞ்சதுக்கு பையன். பணத்துக்கு இப்ப என்ன செய்யறது? கடவுளே, யாருமே யாருன்னு கண்டா அவன் ரத்த வாந்தி தான் எடுப்பா. ஐயோ, முகத்தை கூட சரியா பாக்கலையா அண்ணே? பார்க்கலையா? இப்பதான் எனக்கு நிம்மதி. 200 பணத்துக்கு நான் எங்க போவேன்? வருத்தப்படாத, சம்பாதிச்சிடலாம். திருட்டு கொடுக்கும் போதே முகத்தை பாத்துக்கணும். என்னைக்கா ஒரு நாளைக்கு பிடிச்சிருக்கலாம். இதான் உன் தங்கச்சியா? நல்லா இருக்கு. ஆமா, வந்து உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி. அது இது பாத்துக்கலாமே. நான் உங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவேன். இது போற வா. 200 பணம் ஏண்டா புலம்புற? சம்பாதிக்கலாம், போடா நீங்களா. ஏது பக்தி ரொம்ப முத்தி போச்சு. என்கிட்ட பேசுறதுக்கு கூட இப்ப உங்களுக்கு நேரம் கிடைக்கிறது இல்ல. உங்களை ஏன் கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன்னு இருக்கு. உன்னாலதானே எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. ஒரு விதத்துல நீ எனக்கு குருவும் கூட. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நம்ம எல்லாருக்கும் குரு அவர்தான். அவருக்கு நீங்க அடியார், இந்த அடியாருக்கு நான் அடியாள்.
பரம்பொருளின் போலை வந்தது பக்தி செய்யும் வேலை வந்தது பந்த பாச காட்டுக்குள்ளே இந்த மாடு ஓடையிலே பரம்பொருளின் போலை வந்தது பக்தி செய்யும் வேலை வந்தது பச்சை மண்ணை சுட்டெடுத்தால் பானை பிறக்கும் இந்த பச்சை மண்ணை சுட்டெடுத்தால் பானை பிறக்கும் இச்சையிலும் ஆசையிலும் பூமி நடக்கும் இச்சையிலும் ஆசையிலும் பூமி நடக்கும் பந்த பாச காட்டுக்குள்ளே இந்த மாடு ஓடையிலே பரம்பொருளின் போலை வந்தது பக்தி செய்யும் வேலை வந்தது ஞான கண்ணை திறந்து வைத்தால் கோவில் தெரியும் ஞான கண்ணை திறந்து வைத்தால் கோவில் தெரியும் வாசல் தெரியும் நாயகனார் கொடி இருக்கும் வாசல் தெரியும் உனக்கண்ணில் பொய்யழகு ஓடி மறையும் உனக்கண்ணில் பொய்யழகு ஓடி மறையும் என் துணிமணிகள் நகையெல்லாம் சரி பார்த்து எடுத்து வச்சுட்டாடி எல்லாம் எடுத்து வச்சுட்டமா வெத்தலை பட்டை பூஜா எல்லாம் எடுத்து வச்சாச்சா வெத்தலை பெட்டி எடுத்து வச்சுட்டமா பூஜாவை நானே எடுத்து விட்டேன் என்ன புறப்பட வேண்டியதானே என்ன உங்க தாளம் ஞானம் அதெல்லாம் அனுப்பிரமாணம் தவறாது ஐயோ போதுமே கச்சேரி அங்க இங்க எல்லாம் புறப்படுங்க புறவும் அங்க அத பாத்துக்கோ அதோட உடனே பாத்துக்கோ நான் போயிட்டு வரட்டுமா? என்ன பண்றது ஐயா நடந்த தவறுக்காக வருந்துகிறேன் மன்னியுங்கள் அதனால என்ன நீங்க வர நீங்க பேசாம இருங்க ஏய் என்னடி பேச்சு உடஞ்ச படகி காசை வீசி அடிச்சுட்டா போகுது வா நடந்த தவறு உணர்ந்து மன்னிப்பு கேட்டதே போதும் எனக்கு காசு வேண்டாம் போயிட்டு வாங்க நீங்க ஒண்ணும் தர வேண்டாம் பாடி சீக்கிரம் வாங்க ஒரு ஏக்க பத்திக்கிறது மாமா நம்ம ஊர்ல ஏதாவது விசேஷமா இந்த காலத்துல விசேஷமே இல்லாம இருந்தா தானமா கூட்டமே கூடுது இல்லக்கா அம்பலவாணர் வீட்டுல திருவோடு தானம் கொடுக்கறாங்களாம் அதுதான் இவ்வளவு கூட்டம் கேவலம் மண்ணோடுகள் தானம் செய்யறதுக்கு இவ்வளவு மதிப்பா நாள் முழுவதும் கடவுளோட சன்னிதானத்துல ஆடி ஆடி என் கால்கள் தேய்ந்து விட்டன நான் செலுத்தும் பக்தியை விட அந்த அம்பலவாணர் செலுத்தும் பக்தி அவ்வளவு சிறந்ததா ஊரே ஒவ்வொரு புகழ அளவுக்கு அப்படி அவர் என்ன செய்தார் அம்மா கலா
இப்ப ஓட்டுக்கு இருக்கிற மதிப்பு வேற எதுக்குமே கிடையாது. 50 100 வச்சிருக்கிறவன் 5 10 தானமா கொடுக்கறத விட ஒண்ணுமே இல்லாதவன் ஒரு காசு கொடுக்கறதான் அந்த ஊர் பெருமையா பேசுது. அக்கா, அம்பலவாணர் திருவோடு கொடுப்பதனால் மட்டும் புகழலக்கா. அவர் பாடினார்னா எல்லாருமே மெய் மறந்து நின்றுடுவாங்களாம். அப்படியா மாமா? அவரை நான் ஒரு முறை பார்க்கலாமா? நல்லா இருக்கு. ஆனானப்பட்ட கோடீஸ்வரன் எல்லாம் நீ கஞ்சாட காட்டினா ஓடி வர காத்துட்டு இருக்கா. அப்படி இருக்க அவனை போய் நீ பாக்குறதாவது போகட்டும். ரொம்ப பிரியப்படுற. அதுக்கு நானும் ஏற்பாடு பண்ணிடுறேன். 7ஆம் திருநாள் இன்னும் 2 நாள் தானே இருக்கு. இப்ப பயிற்சி ஆரம்பிக்கலாமா? சரி மாமா. மண்டபத்தில் உட்காருங்க. நீங்க அந்த மண்டபத்தில் உட்காருங்க. ஆமாங்க ஆமாங்க ஐயா, அங்க உட்காருங்க ஐயா. நீங்க எல்லாம் உட்காருங்க. ஆகட்டும் ஐயா. ஐயா, நீங்கள் ஒரு பாட்டு பாட வேண்டும். ஐயா, இந்த திருச்சபையில் உங்கள் பக்தி தவழும் இசையமுதத்தை நாங்கள் பருகும் பாக்கியத்தை தாருங்கள். அமைதியாக இருங்கள். இன்னொருவர் நிகழ்ச்சியில் நான் குறுக்கிடுவது அவ்வளவு நியாயம் அல்ல. என்னை வற்புறுத்தாதீர்கள். இல்லை ஐயா, நீங்கள் அவசியம் பாடித்தான் ஆக வேண்டும். கலாவதி வேண்டுமானால் உங்கள் பாட்டுக்கு நடனம் ஆடட்டும். என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? கலாவதியினுடைய ஆட்டத்துக்கு இவரோட பாடலாம். எங்கள் கலாவதியின் நடனத்துக்கு ஈடு கொடுக்க கேவலம் அம்பலவாணன் மட்டுமல்ல, இந்த லோகத்திலேயே நடராஜன் இதுவரைக்கும் யாரையுமே படைக்கலன்னு நான் அடித்து சொல்லுவேன். நான் முறைப்படி நடனக்கலையை பயின்றவள், கலையை தெய்வமாக நினைத்து ஆராதனை செய்பவள். பயிற்சி ஏதுமில்லாத ஒரு தெருப்பாடகனின் பாடலுக்கு நான் ஆடுவதா? முடியாது. பலே, நடராஜ பெருமானின் அருள் இருந்தால் கலையை யார் வேண்டுமானாலும் கைவசப்படுத்தலாம். அந்த பாட்டுக்கு என் கால்கள் ஆடாது. அம்பலவாணன் பாடலுக்கு உன் கால்கள் ஆடாது. கொஞ்சம் ஸ்ருதி மீட்டுங்க.
பேர்களும் ஆனந்த நடமாடுவார். அம்பலவாணனை நம்பிய பேர்களும் ஆனந்த நடமாடுவார். தன்பலம் தெரியாமல் சபையேறி விளையாடும், தம்பலம் தெரியாமல் சபையேறி விளையாடும், கலங்கை காலும் மயங்கும் பெண்ணும் ஒரு முறை அகந்தையில் விழுந்தபின் அவனிடம் அருள் பெறும். அம்பலவாணனை நம்பிய பேர்களும் ஆனந்த நடமாடுவார். இல்லை வலமோ எதிலே அவன் பலமோ, இடமோ இல்லை வலமோ இரண்டும் இல்லையே திரண்ட பூமி இது எந்த நேரம் அதில் விழுமோ பின்பு எழுமோ அவனை தொழுமோ. மானுடன் ஆடிடும் நாயகன் பார்வையில் மானிடன் கவி பாட, மழுவுடன் ஆடிடும் மன்னவன் சபையில் வழுவுடன் நடமாட, மழுவுடன் ஆடிடும் மன்னவன் சபையில் திருமுக நடமாட. தந்தோம் தந்தோம் தருவோம் என அவன் தருவான் அருளாக. அம்பலவாணனை நம்பிய பேர்களும் ஆனந்த நடமாடுவார். கலாவதி, என்ன இது? எழுந்திரம்மா. என்னை மன்னியுங்க. கற்றவருக்கு கற்றுக்கொண்ட அளவு மட்டுமே ஞானம், கடவுளின் அருள் பெற்றவருக்கோ கடல் அளவு ஞானம் என்பது உங்கள் பாட்டை கேட்டதும் புரிந்து கொண்டேன். என் அறியாமையால் உங்களை ஏளனமாக பேசியதை மறந்து என்னை மன்னித்தருளுங்கள். கலாவதி, உன் ஆடலுக்கு ஈடு இணை இல்லை. திறமை இல்லாதவர்களுக்கே கர்வம் இருக்கும் இந்த காலத்தில் உன் போன்ற திறமை உள்ளவர்களுக்கு கர்வம் இருப்பதில் தவறில்லை. நீ மேலும் மேலும் புகழ் பெற வாழ்த்துகிறேன். சுவாமி, இந்த ஏழையின் வீட்டிற்கு தாங்கள் ஒரு முறை எழுந்தருள வேண்டும். கலாவதி, அவனை நினைக்கவும் நினைத்து பாடவுமே எனக்கு நேரம் போதவில்லை. அப்படி இருக்க உன் வீட்டுக்கு எப்படி வர முடியும்? உன் அன்புக்கு என் நன்றி. நான் வருகிறேன்.